மீனவர்களுக்கு அரசு ஒத்துழைப்பு எப்பயுமே கிடையாது. எப்பயுமே கிடையாது. ம். அதுல ஒரு சில கிராமத்துல அந்த பஞ்சாயத்தார்கள்னு சொல்லுவாங்க. சரி. அவங்க ஒரு சில பஞ்சாயத்தார்கள் அந்த கட்சியில இருந்துகிட்டு அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குமே ஒழிய ம். அரசு இது எதுவுமே இல்ல, சப்போர்ட் எதுவுமே இல்ல. மீனவ மக்களுக்கான பரவலாக்கப்பட்ட சலுகைகள் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ம்ஹும். ஆனா மீனவர்களுக்கு நாங்க அப்படி செஞ்சிருக்கோம் அப்படி செஞ்சிருக்கோம் எல்லாம் திமுக அதிமுக 2 பேரும் பயங்கரமா இது பண்றாங்க. இல்ல விளம்பரம் பண்றாங்களே. இல்ல இந்த அடுத்து திமுக இந்த கடற்கரை எல்லாம் 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்க போறாங்க. லீஸ் கொடுத்துட்டாங்க. ஆ. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டம். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்னங்கிறதே மக்களுக்கு புரிதல் இல்ல. புரியவும் வைக்க அரசு முயற்சி இப்ப பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓஎன்ஜிசிக்கு எதிராக நான் மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து நாம் தமிழர் கட்சி ஆமா தானே. ஆமா அதுல கோவை கார்த்திகா அவங்க ஒரு ஆமா மிகப்பெரிய நானும் தான். அதான் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும். அப்புறம் இன்னைக்கு அதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு? சிபிசிஎல்ல வந்து அவங்க நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அது எல்லாம் சேர்ந்துதான் அதான் அந்த ஒரு விவசாய ONGC. நிலங்கள் விவசாய நிலத்தை கையகப்படுத்தினாங்க. ஒரு அந்த நிலத்தை கையகப்படுத்திட்டு அவங்களுக்கு எந்த இழப்பீடுமே தரல. ம். அதோட நாங்க தான் போய் அவங்க தொடர் உண்ணாவிரத போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க போய் நான் கோவை கார்த்திகா எங்க மாவட்ட செயலாளர் அப்பு ராஜேந்திரன் எல்லாமே போய் அந்த மக்களோட இருந்து இன்னைக்கு இந்த வருஷம் 2026ல ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் இழப்பீடு. ஆனா அறிவிச்சாங்க, போன 2025ல அறிவிச்சாங்க. ஆனா மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கல. அதுக்கு பிறகு இது எப்படி ஆர்டர் வெளியானது பிறகு நீங்க எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிதி காசு கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ணி இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய். அது நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட வெற்றியா பாக்குறேன். ஓகே, இப்போ இது வந்து நீங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி நீங்க வந்து இப்ப அந்த ஜிஓ பாஸ் பண்ணதுக்கு இப்ப இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இது இந்த மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா போய் சேர்ந்திருக்கு? அந்த முட்டம் பனங்குடி அந்த பக்கம் உள்ள ஊர்ல எல்லாருமே நாம் தமிழர் கோட்டையா இப்ப மாத்திருக்கோம். ஏன்னா அந்த பிரச்சனையை முன்னெடுத்து இவங்க வந்து கலெக்டரேட்ல பணம் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஜியோ வெளியிட்டதுனால அந்த பணம் மக்களுக்கு போய் சேரல. அப்ப நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல போய் குரல் கொடுக்கலன்னா அந்த 5 லட்சம் மக்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. அதனால வந்து அந்த பகுதியில உள்ள மக்கள் பெரும்பாலும் நம்ம போனதுல வந்து தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழுந்துச்சு. இங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்களுக்கு இன்னும் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம்னா என்ன, அது வந்தா மீனவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு புரிய வைக்கிறது அரசோட கடமை. அப்ப அந்த புரிதல் இல்லாம அந்த மக்கள் சரி அரசாங்கம் அது கொண்டு வந்துச்சு இது கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க.